மக்கள் தவிப்பது வழக்கம்தான். ஆனாலும் இந்த வருடம் அடிக்கும் வெயில் சற்று அதிகமாகவே இருக்கிறது. அதனால் மக்கள் வெயில் தாங்க முடியாமல் தவிக்கின்றனர். அதிலும் இந்த கோடை பருவத்தில் உடலில் இருந்து வியர்வை அதிகமாக வெளியேறும். இருப்பினும் சரியான சுகாதாரம் பின்பற்றப்படாவிட்டால் உடலில் துர்நாற்றம் ஏற்படலாம். சருமத்தில் உள்ள வியர்வை மற்றும் பாக்டீரியாக்களின் கலவையால் உடல் துர்நாற்றம் ஏற்படுகிறது. சிலரால் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாமல் வாசனை திரவியங்களை உடலில் அடித்துக் கொள்வார்கள். இதனால் உடலில் துர்நாற்றம் வராமல் இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மட்டுமல்ல, வீட்டில் இருப்பவர்களும் கூட இந்த பிரச்சனையை சந்திக்க நேரிடும். ஆனால் சில வீட்டு குறிப்புகள் மூலம் உடல் துர்நாற்றத்தை போக்கி நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருக்க முடியும். அது எப்படி என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். தக்காளி சாறு ஒரு இயற்கை பாக்டீரியா எதிர்ப்பு முகவராக செயல்படுகிறது. இது தோலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளை அழிக்கிறது. தக்காளிச் சாற்றில் காட்டன் துணியை நனைத்து அக்குளில் தேய்க்கவும். சிறிது நேரம் நிறுத்திவிட்டு தண்ணீரில் கழுவவும் அல்லது குளிக்கவும். இதனால் வியர்வை குறைந்து உடல் துர்நாற்றம் நீங்கும். உடல் துர்நாற்றத்தை கட்டுக்குள் வைக்கிறது. எலுமிச்சையை பாதியாக வெட்டுங்கள். அவற்றைக் கொண்டு அக்குள்களை மசாஜ் செய்யவும். இதனால் துர்நாற்றம் குறையும். எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு கலந்து தடவி 10 நிமிடம் கழித்து தண்ணீரில் கழுவி வந்தால் உடல் துர்நாற்றம் நீங்கும். கோடையில் வியர்வையால் ஏற்படும் துர்நாற்றத்தை நீக்குகிறது கல் உப்பு. உடலை சுத்தப்படுத்தும் ஆற்றல் இதற்கு உண்டு. குளிக்கும்போது வெதுவெதுப்பான நீரில் கல் உப்பு படிகங்களை சேர்க்கவும். தண்ணீரில் முற்றிலும் கரைக்கும் வரை கலக்கவும். அதன் பிறகு குளித்த பின் துர்நாற்றம் வராது. பேக்கிங் சோடாவில் வாசனையை உறிஞ்சும் தன்மை உள்ளது. இதன் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் அக்குள்களில் உள்ள துர்நாற்றத்தை உண்டாக்கும் நுண்ணுயிரிகளை எதிர்த்து போராடுகிறது. சிறிது பேக்கிங் சோடாவை எடுத்து தண்ணீரில் கலந்து பேஸ்ட் செய்யவும். இதை அக்குள்களில் தடவி 10 நிமிடம் கழித்து கழுவவும். இதனால் துர்நாற்றம் முற்றிலும் குறையும். வேப்பம் இலையில் மருத்துவ குணம் உள்ளது. ஆயுர்வேத மருத்துவத்தில் அவை தோல் பிரச்சினைகளுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன. வேப்பம் இலைகளை எடுத்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து பேஸ்டாக அரைக்கவும். இந்த கலவையை உடல் பாகங்களில் தடவ வேண்டும். 15 நிமிடம் கழித்து குளித்தால் உடல் துர்நாற்றம் நீங்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.